Hi everyone. In this video we are going to explore sentences that are frequently used in a working environment. Just like our previous topics, this series also will continue in multiple parts. I am sure that if you learn these sentences, you will definitely be able to handle conversation in your workplace with confidence. So make sure to practice each sentences that we are going to learn. Read the sentences in loud manner while practicing. Doing to do so will help you memorize them naturally and they will come to you easily when you speak in Hindi, right? Before watching those sentences, welcome to the channel Hindi Polyglots. This is Gopinath Subramaniam. As I always say, if anyone watching without subscribing, please do subscribe and hit the like button. The content is valuable, right? Okay, எஸ், நம்ம இப்போது இந்த சீரீஸில் பார்க்க போகிறது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸை மட்டும்தான். நீங்கள் இந்த சென்டென்ஸை ஒரு வாட்டி படித்து கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் நார்மலாக பேசுனா எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி ஹிந்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் இருக்கிற இடத்த மேனேஜ் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ ஒவ்வொரு சென்டென்ஸாக பார்ப்போம். பார்த்த பிறகு நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்கள், ஹிந்தியில் ரீட் பண்ணிட்டு இப்போ தமிழில் பேசுனா எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி ஹிந்தியில் பேசி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பேசும்போது அந்த வார்த்தைகளும் ஈஸியாக உங்களுக்கு மனப்படமாயிரும். அந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் ஃப்யூச்சரில், சரிங்களா? ரைட், வாங்க பார்ப்போம். முதல் சென்டென்ஸ் குட் மார்னிங் எவ்ரி ஒன். குட் மார்னிங் எவ்ரி ஒன், அனைவருக்கும் காலை வணக்கம். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சபிகோ சுப்ரபாத் இல்லாட்டினா நமஸ்தே. சபிகோ சுப்ரபாத் இல்லாட்டினா நமஸ்தே, சரிங்களா? குட் மார்னிங் எவ்ரி ஒன் அப்படின்னா சபிகோ சுப்ரபாத். ரைட், அடுத்த சென்டென்ஸ். ஐ எம் கோயிங் டு த ஆஃபீஸ். நான் அலுவலகத்திற்கு செல்கிறேன். ஐ எம் கோயிங் டு த ஆஃபீஸ், நான் அலுவலகத்திற்கு செல்கின்றேன். மே ஆஃபீஸ் ஜா ரஹா ஹூம், இது ஆண் பால்ல. மே ஆஃபீஸ் ஜா ரஹி ஹூம், இது பெண் பால்ல, சரிங்களா? இப்போது ரீட் பண்ணும்போது மே ஆஃபீஸ் ஜா ரஹா ஹூம் அப்படின்னு தனித்தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். இதே பேச்சு வழக்கில் பேசும்போது மே ஆஃபீஸ் ஜாராகும், அவ்வளோதான். அந்த ரஹாகுங்கிறது அப்படியே சுருங்கிடும். அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஐ ஆம் கோயிங் டு த ஆஃபீஸ், மே ஆஃபீஸ் ஜா ரஹா ஹூம், இல்லைனா மே ஆஃபீஸ் ஜா ரஹி ஹூம் பெண் பாலாக இருந்தால், சரிங்களா? ரைட். வாட் டைம் இஸ் த மீட்டிங். வாட் டைம் இஸ் த மீட்டிங், மீட்டிங் எத்தனை மணிக்கு. மீட்டிங் கித்தனை பஜே ஹே. மீட்டிங் கித்தனை பஜே ஹே, கித்தனை அப்படின்னா எத்தனை, பஜேனா மணிக்கு. மீட்டிங் கித்தனை பஜே ஹே. வாட் டைம் இஸ் த மீட்டிங், மீட்டிங் எத்தனை மணிக்கு. அதை ஹிந்தியில் மீட்டிங் கித்தனை பஜே ஹே. இந்த மாதிரி நார்மலாக பேசுகிற மாதிரி கொஸ்டின் தமிழில் கேட்டால் எப்படி கேட்பீங்களோ அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ரைட். ப்ளீஸ் சென்ட் மீ த ரிப்போர்ட். ப்ளீஸ் சென்ட் மீ த ரிப்போர்ட், தயவுசெய்து எனக்கு அறிக்கையை அனுப்புங்கள். கிருப்பியா முஜே ரிப்போர்ட் பேஜியே. கிருப்பியா அப்படின்னா தயவு செய்து, ப்ளீஸிங் மேனரில் கேட்குறது. கிருப்பியா முஜே எனக்கு, ரிப்போர்ட் பேஜியே. பேஜ் அப்படின்னா அனுப்புறது, அனுப்பு அப்படின்னு அர்த்தம். பேஜியே அப்படின்னா அனுப்புங்கள். கிருப்பியா முஜே ரிப்போர்ட் பேஜியே. ப்ளீஸ் சென்ட் மீ த ரிப்போர்ட், தயவு செய்து எனக்கு அறிக்கையை அனுப்புங்கள். कृपया मुझे रिपोर्ट भेजिए. The boss is calling you. The boss is calling you. முதலாளி உங்களை அழைக்கிறார். பாஸ் आपको बुला रहे हैं. பாஸ் आपको बुला रहे हैं. இதை சாதாரணமாக பேசும்போது பாஸ் आपको बुला रहे, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் பேசுவாங்க. பாஸ் आपको बुला रहे हैं. பாஸ் இஸ் காலிங் யூ, முதலாளி உங்களை அழைக்கிறார். ரைட். ஐ வில் பி லேட் டுடே.
ஐ வில் பி லேட் டுடே. நான் இன்று தாமதமாக வருவேன். நான் இன்று தாமதமாக வருவேன். மே ஆஜ் தேர் சே ஆவுங்கா. இது ஆண் பால்ல. மே ஆஜ் தேர் சே ஆவுங்கி அப்படின்னா பெண் பால்ல. மே அப்படின்னா நான், ஆஜ் அப்படின்னா இன்று, தேர் சே ஆவுங்கா அப்படின்னா தேர் சே அப்படின்னா தாமதமாக, தேர் சே ஆவுங்கா. சரிங்களா? ரைட். ஐ வில் பி லேட் டுடே. மே ஆஜ் தேர் சே ஆவுங்கா. நான் இன்று தாமதமாக வருவேன். The work is almost done. The work is almost done. வேலை கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. வேலை கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. काम लगभग पूरा हो गया है. काम कामना வேலை. लगभग लगभगனா கிட்டத்தட்ட. पूरा हो गया है எல்லாம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சு. काम पूरा हो गया है. काम लगभग पूरा हो गया. The work is almost done. வேலை கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. काम लगभग पूरा हो गया है. I need your approval இல்லாட்டினா I need your acknowledgement. எனக்கு உங்கள் ஒப்புதல் தேவை. मुझे आपकी स्वीकृति चाहिए. मुझे आपकी स्वीकृति चाहिए. எனக்கு உங்கள் ஒப்புதல் தேவை. मुझे आपकी स्वीकृति चाहिए. I need your approval. Let's take a tea break. Let's take a tea break. வாங்க தேநீர் இடைவேளை எடுத்துக்கொள்வோம். வாங்க தேநீர் இடைவேளை எடுத்துக்கொள்வோம். चलिए चाय ब्रेक लेते हैं. चलिए चाय ब्रेक लेते हैं. வாங்க தேநீர் இடைவேளை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னா चलिए चाय ब्रेक लेते हैं. Let's take a tea break. Can you help me? Can you help me? நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? क्या आप मेरी मदद कर सकते हैं? क्या आप मेरी मदद कर सकते हैं? நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? क्या मेरी आपको मदद कर सकते हैं? Can you help me அப்படின்னா எனக்கு நீங்கள் உதவ முடியுமா? क्या आप मेरी मदद मदद அப்படின்னா உதவி, मदद कर सकते हैं உதவ முடியுமா அப்படின்னு கேட்குறது. I forgot my ID card. I forgot my ID card. என் அடையாள அட்டையை மறந்துட்டேன். मैं अपना ID कार्ड भूल गया. இல்லாட்டினா भूल गई பெண் பாலாக இருந்தால். मैं अपना ब्रैकेட்டில் मेरा இல்லாட்டினா சொல்லலாம் मेरा ID कार्ड भूल गई. மே அப்னானாலும் என்னுடைய, சில நேரம் அப்னாங்கிறது உங்களுடைய அப்படிங்கிற மாதிரியும் யூஸ் ஆகும். இப்போ ஒரு கடை அப்னா மொபைல்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னுடைய மொபைல்னு சொல்லிக்கலாம், இல்லை உங்களுடைய மொபைல் அப்படிங்கிறதும் அர்த்தப்படும். ஸோ அந்த அப்னாங்கிறது என்னுடைய, உங்களுடைய ரெண்டு விதத்துலேயும் இது ப்ளே ஆகும். மே அப்னா ஐடி கார்டு பூல் கயி இல்லைன்னா பூல் கயா. மேரா ஐடி கார்டு பூல் கயா இல்லைன்னா பூல் கயி. சரிங்களா? என் அடையாள அட்டையை மறந்துட்டேன். I forgot my ID card. Thank you for watching. நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you.